ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஆல்பின் சோஃபியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 hour குக்கிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு இவ்வளோ நேரமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகும். இடையில தம்பி வேறு இருக்கானா, அவனை வேறு பார்த்துட்டு எப்படியும் டைம் ஆயிடும். அது ஒன்றும் அந்த 1 ஹவரில் செய்கிறேனா இல்லைன்றது தான் கான்செப்டே. இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் 1 ஹவரில் செஞ்சு முடிச்சுனா இல்லையா அப்படின்றது தெரியும். அப்படியே வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணிவிட்டு போயிருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் இன்னும் எதுவுமே கட் பண்ணி எதுவுமே இது பண்ணலை. ஏன்னா இப்போ தான் எல்லாமே பண்ண போகிறேன். ஏன்னா நீங்களே பாருங்கள். இப்போ தான் ஆனியனே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் அவ்வளோ வெங்காயம் உரிப்பேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 கேஜியாவது உரிச்சிட்ருப்பேன். அது கடைக்கு வந்து உரிச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு 2-3 வெங்காயம் தான் உரித்தேன். கண்ணிலேருந்து தண்ணி எப்படி வந்துச்சுன்னே தெரில. பட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிவிட்டு தக்காளிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி தக்காளி சாதம் செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு இந்த ஸ்பைசஸ் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இங்கே வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே சாப்பாடு வச்சுருவாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா செய்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பிரியாணி எந்த சாப்பாடாக இருந்தாலும் பிரியாணி மாதிரியே பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து தக்காளி சாதமே பிரியாணி மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்களா. நான் வந்து முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மாற்றிட்டேன். எப்படி பண்ணுவேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருப்போமோ அதை போட்டுட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா. இன்றைக்கி அந்த கொத்தமல்லி புதினா வந்து இல்லாதனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து பொட்டேட்டோ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணோடனே சில்வர் மாதிரி சிம்பிள் இருந்துச்சு. அதையும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாகவே நல்லாவே கட் பண்ணிட்டேன். நான் வந்து எப்போவுமே வந்து எல்லோரும் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்களா. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் ஊற்றிட்டு திரும்ப 2 டம்ளர் ஊற்றுவேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து கரெக்டாக அது வெந்து வரும். இல்லாட்டினா வந்து அரிசி அரிசியாக இருக்குமா. அப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி கிண்டிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணால் ஒரு மாதிரி கொல கொலன்னு நல்லாவே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அரிசிலாம் கழுவி போட்டுட்டு உப்பெல்லாம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஆல்வினை கொஞ்சம் பொட்டேட்டோ மட்டும் கட் பண்ணி கொடுறா அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஓட்டான். சரி மணியாக சொல்லிட்டு போடா அப்படின்னு சொன்னால், இன்னும் 1 மணி நேரம் ஆகிறதுக்கு நான் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா, நான் எப்போது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருக்கணும். இப்போ பார்த்தா மணி 7:55 ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து இன்னும் முடிக்கவே இல்லை. 5 நிமிஷத்தில் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சரி எப்படியும் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னோடய தோல்வியை நான் எப்படி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இன்னும் 5 மினிட்ஸில் என்னால் முடிக்க முடியாது. தக்காளி சாதம் வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகிடும். அதுக்குள்ளே இந்த குட்டி பையன் வேறு தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டானா, அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க போயிட்டேன். பிபினே, நீயே பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் மம்மி இல்லையா? மம்மி தேடினியா அவ்வளோ நேரம்? கூப்பிட்ற அடி, இவ்வளோ நேரம் அடிச்சல, இப்போ அடி. அப்படிதான் அடி அடி அடி. குப்புறப்படு திரும்பு 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 திரும்பு. அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மட்டும், கொஞ்சம் தான். அப்புறம் குக்கரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சரி 3 விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுவேன்னா, சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அப்புறம் பொட்டேட்டோ போட்டு லாஸ்ட்டாக வந்து எந்த மசாலுமே ஆட் பண்ண மாட்டேன். லைட்டாக வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலாம் மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ஆல்வின் வந்து என்ன பண்ணுவான்னா, எப்பயுமே நான் எண்ணெய் ஊற்றிடுவேன். அவன் வந்து எண்ணெய்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் பாரு. ஆனால் நான் எண்ணெய் ஊற்றும்போது அவன் பக்கத்துலேயே தான் நிற்பான். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோன்னா கூட அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான். நான் அதுக்காகவே வேகமாக அவன் வரதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு முடிச்சுடுவேன். அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான். அப்புறம் இந்த சாப்பாடும் வெந்துடுச்சு. பார்த்தா அது வந்து தக்காளி சோறு மாதிரியே இல்லை, ஏதோ மஞ்சள் சோறு மாதிரி இருந்துச்சு. இந்த பருப்பு சோறு மாதிரி இருந்துச்சு. மஞ்சப்பொடி நிறையா போட்டு விட்டேன் போல். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிவிட்டு வெள்ளைப்பொடிலாம் போட்டு ஃபைனலாக முடிச்சாச்சு. ஆனால் எவ்வளோ நேரம் நான் சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் செய்கிறதுக்கு. கடைசி என்னோடய தோல்வியை நான் ஒத்துக்கிட்டேன். வேறு வழி இல்லை. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபைனலாக எல்லோரும் வீடியோ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்